அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம கலிமி இஸ்லாமிக் மீடியாவுடைய 60 டே சேலஞ்சில் அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு டே 39. இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான பாடம் பார்க்க போறோம். குரான் ஓதக்கூடிய பல பேர் செய்யக்கூடிய தவறு ரஸ்முல் ஹத். ரஸ்முல் ஹத்ன்னு சொன்னா குரான் அரபிக் ஃபாண்ட், அரபிக்குடைய லெட்டர்ஸ்ல சில எழுத்துகள் எழுத்து வடிவத்துல மட்டும் வரும். அதாவது எழுதவே அந்த வார்த்தை எழுதுவோம், ஆனா உச்சரிக்கும் பொழுது ஓதும் பொழுது அந்த அந்த எழுத்தை நம்ம ஓதக்கூடாது. இந்த ரஸ்முல் ஹத்தை பத்தி தெரியாத பல பேரு அந்த எழுத்தையும் சேர்த்து அப்படியே ஓதி தவறு செய்வாங்க. அப்படி தவறு செய்யும் பொழுது அர்த்தங்கள் மாற வாய்ப்பு இருக்கு. சோ இன்னைக்கு நம்ம பாடத்துல இந்த ரஸ்முல் ஹத், குரான்ல எந்தெந்த எழுத்துக்கள் எல்லாம் வெறும் எழுத்து வடிவில் படிக்க இருக்கும், அதை வாயால நம்ம ஓதும் பொழுது உச்சரிக்கும் பொழுது அதை படிக்க கூடாது அப்படின்றத கத்துக்க போறோம். வாங்க பாடத்துக்குள்ள போகலாம். சொல்லி ஆரம்பிப்போமா? أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. நம்ம சொல்லி இருந்தோம் ரஸ்முல் ஹத். ரஸ்முல் ஹத் எழுதுவதின் முறை. இதோட விளக்கத்தை கூட நான் ஆரம்பத்துல சொல்லியிருந்தோம். குரான்ல சில எழுத்துக்களை நம்ம எழுத்து வடிவுல எழுதுவோம், ஆனா உச்சரிக்கும் பொழுது அதை நம்ம படிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு அதுதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். நல்லா கவனிச்சு பாருங்க. இங்க மேல எழுதுனது எழுத்து வடிவு, கீழே எழுதியிருக்கிறது உச்சரிக்கக்கூடிய வடிவு, அதாவது படிக்கக்கூடிய ஓதக்கூடிய வடிவு. சரிங்களா? ஒன்னொன்னா நான் இப்ப உங்களுக்கு எது குரான்ல எழுதப்பட்டிருக்கும், ஆனா நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டே வரேன். நல்லா கவனிக்கணும், ரொம்ப முக்கியமான பாடம். இங்க பாருங்க, இப்ப பார்த்தோன்னு நீங்க படிப்பீங்க அம்சா ஜபர் ஆ ஃபா அலிஃப் ஜபர் ஃபா அப்படின்னு இருக்கு இல்லையா? அப்ப என்ன படிக்கணும்? அஃபா படிக்கணும். ஆனா இந்த ரஸ்முல் ஹத் பாடம் என்ன சொல்லுது? இல்ல, இங்க அஃபான்னு படிக்க கூடாது. இங்க மேல ஒரு இன்ட்டு போட்டிருக்காங்க பாருங்க. எந்தெந்த எழுத்தெல்லாம் உச்சரிக்க கூடாது அப்படின்றதுக்கு இன்ட்டு போட்டிருப்பாங்க. இன்ட்டு போட்டிருக்கா? எல்லாத்தையும் இன்ட்டு போட்டிருப்பாங்க. இது இங்க பயிற்சி பாடன்றதுனால இங்க இன்ட்டு போட்டிருக்காங்க. குரான்ல எல்லாம் அப்படி இருக்காது. அப்ப இங்க நம்ம இதை கவனமா கத்துக்கிட்டாதான் குரான் ஓதும் போது நம்ம அப்படி ஓத முடியும். அப்ப பாருங்க, அஃபா இம்மாத்த அப்படின்னு இருக்கு. அது எப்படி ஓதணும்? அஃப இம்மாத்த. புரிஞ்சுதா? எப்படி ஓதணும்? அஃபா இம்மாத்தக்கு பதிலா அஃப இம்மாத்த. சொல்லுங்க, அஃப இம்மாத்த. அடுத்து இதே எல்லாம் பார்த்தோன்னே லா இலல்லாஹி அப்படின்னு ஓதுவாங்க. இப்படி ஓதலாமா? ஓதக்கூடாது. ல இலல்லாஹி என்ன சொல்லணும்? ல இலல்லாஹி, ல இலல்லாஹி. அடுத்த வார்த்தை அன்தபூ, அன்தபூ. சொல்லுங்க. இப்ப ஹம்சா அலிஃப் ஜபர் ஆன்னு கடைசியில இருக்கு, நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஆன்னு ஓதக்கூடாது. ஹம்சா ஜபர் ஆ கீழே போட்டுருக்காங்க பாருங்க. அன்தபூ என்றுதான் உச்சரிக்க வேண்டும். அடுத்து பாருங்க, மின் நபஇ. ஆனா இங்க எப்படி இருக்கு பாருங்க, நபா ஈன்னு இருக்கு, பாலிஃப் ஜபர் பான்னு இருக்கு. ஆனா என்ன பண்ணக்கூடாது? பான்னு ஓதக்கூடாது. இது ஒன்லி ஃபாண்ட், எழுத்துல மட்டும்தான் இருக்கும். நம்ம படிக்கும் பொழுது ஓதும் பொழுது அதை உச்சரிக்க கூடாது. இப்ப மின் நபஇ ஓதணும். சொல்லுங்க, மின் நபஇ. அடுத்தது எல்லாம் பார்த்த உடனே மலா இஹி அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? மலா இஹி. அப்ப அப்படி ஓதக்கூடாது. என்ன ஓதணும்? இந்த அலிஃபு விட்டுறணும். அப்போ மல இஹி, மல இஹி. அடுத்து வலா அப்படி ஓதணுமாங்க? எப்படி ஓதணும்? லா எடுத்துட்டா ல ஆயிடும். அப்ப வல வல. அடுத்து சமூத தான் இருக்கும். குரான்ல இந்த அலிஃபை நம்ம கணக்கு வைக்க கூடாது. வெறும் எழுத்துக்காக, எழுத்துடைய வடிவுக்காக கொண்டு வரப்பட்டது. அப்போ சமூத அப்படிதான் சொல்லணும். அதான் கீழ் நமக்கு விலக்கி கொடுத்துருக்காங்க. லித்தத் லூவ, லித்தத் லூவான்னு ஓதக்கூடாது. லித்தத் லூவ. அடுத்து பாருங்க, லன்னதுஉவ. இப்போ இந்த இதுக்கெல்லாம் நம்ம ரீசெண்டா கடைசியா பார்த்த பாடம் இல்லையா? நூனை நூனோடு சேர்ப்பது. லாம் நூன் ஜபர் அப்படி சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? லாம் நூன் நூன் ஜபர் லன்
நூன் தால் ஜபர் நத் லன்னத் அந்த பாடம். அப்ப லன்னதுவா அப்படி ஓதக்கூடாது. எப்படி ஓதணும்? லன்னதுவ அப்படின்னு ஓதணும். அடுத்தது இங்க பாருங்க, லிஷாயின் அப்படின்னு இருக்கும். ஆனா எப்படி ஓதணும்? லிஷையின். பெரும்பாலும் கீழே இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி தான் போட்டிருப்பாங்க. ஏதாவது ஒரு சில இடத்துல இப்படி போட்டிருப்பாங்க. அப்ப நம்ம விளங்கிக்கணும், இந்த அலிப்பு சும்மா போட்டிருக்காங்க, இந்த ஷீனையும் இந்த யாவையும் தான் நம்ம சேர்த்து ஓதணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு எப்படி ஓதணும்? லிஷை இன் அப்படின்னு ஓதணும். லிஷை இன். அடுத்து இதுவும் நிறைய இடத்துல வரும். லா கின்ன அப்படின்னா ஓதணும். லா கின்னா அப்படின்ட்டு ஓதக்கூடாது. லா கின்ன. அதே மாதிரி இதுவும் வருது. லஅஸ்பஹன்னஹு. எப்படி சொல்லுங்க? இதை சொல்லுங்க. லஅஸ்பஹன்னஹு. லா அஸ்பன் இருக்கும். இந்த அலிஃபை விட்டுட்டா எப்படி ஓதணும்? லஅஸ்பஹன்னன்னு ஓதணும். இந்த ஒரு இடத்துக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு இந்த வார்த்தை. நான் ஸ்பெல்லிங் சொல்லி தந்துடுறேன். லஅஸ்பஹன்னஹு. இப்ப கூட சேர்ந்து நீங்க ஸ்பெல்லிங் சொல்லுங்க. லாம் ஜபர் லா, ஹம்சா ஜால் ஜபர் அஸ், லஅஸ், பா ஜபர் பா, லஅஸ்ப, ஹானூன் ஜபர் ஹன், லஅஸ்பஹன், நூன் ஜபர் நா, லஅஸ்பஹன்ன, ஹா பேஷ் ஹு, லஅஸ்பஹன்னஹு, லஅஸ்பஹன்னஹு. அடுத்தது லியர்புவா ஃபீ. ஓதலாமா? ஓதக்கூடாது. லியர்புவா ஃபீ, லியர்புவா ஃபீ. அடுத்து நம்ம இங்க பார்த்தோம் ஏற்கனவே, லா இலல்லா ஓதக்கூடாது. என்ன ஓதணும்? ல இலல்லா ஓதணும். அதேதான் இங்கேயும். லா இலல் ஓதாம என்ன சொல்லணும்? இப்போ இப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், எங்கெங்கெல்லாம் லாக்கு அடுத்து இலா வருதோ அதை லா இலா சொல்லாம என்ன சொல்லணும்? பெரும்பாலும் ல இல்ல அப்படின்னு சொல்லணும். அப்போ ல இலல் ஜஹீமி, ல இலல் ஜஹீமி. ஆனா சில இடத்துல வரும் லா இலாஹா உலா அப்படிலாம் வரும். லா இலாஹ, இலாஹ அப்படி வரும்போது அதெல்லாம் வேற. இங்க மட்டும் நம்ம கவனிச்சுக்கணும். ல இலல் ஜஹீமி. அடுத்து லியபுலுவ, லியபுலுவா அப்படின்ட்டு ஓதக்கூடாது. லியபுலுவ, லியபுலுவ, தபுலுவ, தபுலுவ, பிஸலிஸ்மு, பிஸலிஸ்மு, பா ஹம்சா ஜேர் பி, சீன் ஜபர் சா, பிஸ, லாம் சீன் ஜேர் லிஸ். இப்போ இங்க அலிஃப் இருக்கு, அந்த அலிஃபை விட்டுட்டா லிஸ்ன்னு படிக்கணும். பிஸலிஸ், மீன் பேசணும். பிஸலிஸ்மு, பிஸலிஸ்மு. அடுத்தது லா அன்தும் இருக்கு, அது எப்படி ஓதணும்? ல அன்தும் ஓதணும். ஓதுங்க. ல அன்தும் அஷத்து, ல அன்தும் அஷத்து, ல அன்தும் அஷத்து. அடுத்து பாருங்க, சலாசில, சிலா அப்படின்னு படிக்கக்கூடாது. சலாசில. இந்த குரான்ல இந்த ஆயத்து வருது, இந்த வார்த்தை எல்லாம் வருது. கவாரீர, ரான்னு ஓதக்கூடாது. கவாரீரா அப்படின்ட்டு ஓதக்கூடாது. கவாரீர, கவாரீர. இந்த வார்த்தை இப்பதான் வந்துச்சு, இந்த மலை அப்படின்றது. நம்ம இங்க பார்த்தோம் இல்லையா, மல இஹி, மலா இஹி படிக்கக்கூடாது, மல இஹி அப்படின்னு ஓதணும்னு சொன்னோம். அதே வார்த்தை தான் இங்கேயும். மலா இஹிம் இருக்கு, எப்படி படிக்கணும்? மல இஹிம். சொல்லுங்க, மல இஹிம். அடுத்து இது சில பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு இந்த ஆயத்து. ஏன்னு சொன்னா, குரான் நமக்கு ஓத தெரியலனா கூட சில சூறாக்களை நம்ம அப்படியே மனப்பாடம் பண்ணி தொழுகைக்காக வச்சிருப்போம். அதுல ஒண்ணுதான் குல்யாயுல் காஃபிரூன். சில பேர் அது கூட இல்லாம வெறும் 3 ஓதிட்டு இருப்பாங்க இல்லையா, குல் ஹுவல்லாஹு அஹது, குல் அஊது ரப்பின் நாஸ், குல் அஊது ரப்பில் ஃபலக். ஒரு சில பேர் இந்த குல்லையும் சேர்த்துப்பாங்க. குல் யா யுஹல் காஃபிரூன் அப்படின்னு ஒரு சூறா இருக்கு இல்லையா, அந்த சூறாவுல ஒரு ஆயத்து தான் இது. அது எப்படி ஓதும் நான் சொல்றேன், என் கூட சேர்த்து ஓதுங்க. ولا أنا عابد ما ولا أنا عابد ما عبدتم. இப்ப நீங்க சொல்லலாம், என்ன அது தப்பா ஓதுறீங்க? வலா அனான்னு தெளிவா நூன் அடி நான் இருக்கு,
அண்ணன் இப்படி ஓதுறீங்களே சரியா உங்களுக்கே ஓது தெரியல அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா இங்கதான் நம்ம ரசூல் கத்துடைய பாடம் படிச்சவங்களுக்கு தெரியும். அனா என்று குரான்ல எங்க வந்தாலும் அதை அன என்றுதான் உச்சரிக்க வேண்டும். நல்ல மைண்ட்ல சிந்தனையில பதிய வச்சுக்கோங்க. குரான்ல எங்கெல்லாம் அனா என்று வருதோ அதை எப்படி ஓதணும்? அன என்றுதான் ஓத வேண்டும். அப்போ எப்படி ஓதணும்? வலா அன ஆபிதும் மா அபத்தும் வலா அன ஆபிதும் மா அபத்தும். அடுத்தது மூசா ஈசா. ஆக்சுவலா சீன் அலிப் ஜபர் சான் இருக்கணும். ஆனா இங்க யாவ போட்டிருப்பாங்க. ஆனா அது அசல என்ன அர்த்தம் தான்? சீன் அலிப் ஜபர் சா. நம்ம ஏற்கனவே இந்த கடா ஜபர் பாடம் படிச்சிருக்கோம். கடா ஜபர்ன்றது அலிஃபுக்கு ஈக்குவல், கடா ஜேருன்றது யாவுக்கு ஈக்குவல் நம்ம படிச்சிருக்கிறோம். அப்ப நமக்கு இது புரிஞ்சிடும். மூசா என்றால் இங்க சீன் அலிப் ஜபர் சா தான் இருக்கும். அதே மாதிரி ஈசா சொல்லுங்க, ஈசா. இதுவும் பெரும்பாலும் தப்பா நிறைய பேர் பண்ற இடம். வாவு இருந்தா அந்த வாவை சேர்த்துக்கிறது. ஆனா வாவெல்லாம் சேர்க்க கூடாது. ஜகாத்த ஜகாவத்த அப்படியே எதுவும் படிக்கக்கூடாது. இந்த வா வெறும் எழுத்துல மட்டும்தான் இருக்கும். மத்த இதுக்கு எந்த ஒரு வேல்யூமே கிடையாது. அப்ப எப்படி ஓதணும்? ஜகாத்த ஜகாத்த சொலாத்த சொலாத்த ஹயாத்தின் 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 மிஷ்காத்தின் மிஷ்காத்தின் மிஷ்காத்தின். அவ்வளவுதான். அல்ஹம்துலில்லாஹ் இன்றைய பாடம் முடிஞ்சிச்சு. அதே சமயத்துல உங்களுக்கு ஒரு முக்கியமான இன்பச் செய்தி என்னன்னு சொன்னா, அல்லாஹுடைய கிருபையால் இந்த அடிப்படை நூரானி காயிதா கிதாபுடைய நிறைவுக்கு நம்ம வந்துட்டோம். அப்படின்னா எஞ்சி இருக்கக்கூடிய மீதம் இருக்கக்கூடிய நம்ம பாடம் இது இந்த 2 பக்கம் மட்டும்தான். இந்த 2 பக்கம் என்பது இங்க பாருங்க போட்டிருக்காங்க பாருங்க. கன்க்ளூஷன் அப்ளிகேஷன் ஆஃப் ஆல் ரூல்ஸ், அனைத்து சட்டங்களின் உதாரணம். இது வரைக்கும் நம்ம படிச்சுட்டு வந்த மொத்தமும் இதுல இருக்கு. அப்பனா தெரிஞ்சுக்கணும், இதுல எந்த அளவுக்கு தப்பு இல்லாம நம்ம ஓதுறோமோ அந்த அளவுக்கு இந்த 2 பக்கத்தை எந்த அளவுக்கு நம்ம தப்பில்லாம ஓதுறோமோ அந்த அளவுக்கு நம்ம பயிற்சி எடுத்து இருக்கிறோம், பாடத்தை கவனிச்சிருக்கிறோம். கவனித்தது மட்டும் இல்லாம தொடர்ந்து பயிற்சி எடுத்து குரான அழகிய முறையில் கற்றுக்கொள்வதற்காக முயற்சி செஞ்சிருக்கோம்னு அர்த்தம். அப்போ தப்பு அதிகமாக அதிகமாக உங்களுடைய முயற்சி கம்மியா இருக்கு அப்படின்றத அது காட்டும். அதனால நல்லா பயிற்சி எடுங்க. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு இந்த பாடம் தான் நம்ம பார்க்க போறோம். இதோட இன்ஷா அல்லாஹ் நம்ம குரான் தொடங்க போறோம். நான் சொன்னா 60 நாளுக்குள்ள இன்ஷா அல்லாஹ் நம்ம குரான் ஓத ஆரம்பிச்சிருவோன்ட்டு. அந்த நாள் இன்ஷா அல்லாஹ் வெகு விரைவில் வர இருக்குது. அதுவும் ரொம்ப அற்புதமான நேரமா இருக்கு. 2025 இறுதி நாள்ல நம்ம இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்து வரக்கூடிய இந்த புத்தாண்டு புதிய வருடத்திலே குரானை ஓத துவங்க போகிறோம். அல்லாஹ் நம் அனைவர்களையும் கபூல் செய்தருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹ் இன்றைய ரஸ்முல் கத்துடைய பாடம் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். யாருக்கெல்லாம் இன்றைய பாடம் தெளிவாக விளங்கியதோ கமெண்ட்ல அல்ஹம்துலில்லாஹ் போடுங்க. பாடம் சம்பந்தமாக எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் நம்ம குரான் லேர்னிங் குரூப் இருக்கு இன்ஷா அல்லாஹ், அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. வாட்ஸ்அப்ல இருக்கக்கூடிய அந்த குரான் லேர்னிங் குரூப்ல நீங்கள் சேர்ந்ததற்கு பிறகு எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். அதே போன்று தினசரி பாடங்களை மற்றும் சில பயான் குறிப்புகளை நாம் அதிலே உங்களுக்கு அனுப்புவோம், நீங்கள் பயன்பெற்றுக் கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். நாளைய ஒரு முக்கியமான பாடத்திலே உங்களை சந்திக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.